மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரை கலர் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு வந்து ட்ரை கலருங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலருக்காக நம்ம வந்து கேரட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒயிட் கலருக்காக கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் க்ரீன் கலருக்காக கொஞ்சமாக சில்லி அண்டு கொரியாண்டர் அண்ட் லீஃப் ஆட் பண்ணியிருக்கோம். அண்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 கப் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. ரவா ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் கர்ட் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் புளிக்காமல் இருக்கிற மாதிரி. அண்ட் இது கூட வந்து கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஆனியனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி 2 தக்காளி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட வந்து நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் கேரட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்து ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் 4 ஆட் பண்ணேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா, நல்லா காரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 3 கூட ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக மல்லித்தூள் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த கேரட், ஆனியன், தக்காளி எல்லாமே நான் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இது கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஆர் குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது அடிஷ்னல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வேணால் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்படி நீட் இல்லைனா நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப வந்து வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பனியாரக்கல் எடுத்து வச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா வெந்து வர தண்ணி வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் திருப்பி போட்டு அப்புறம் எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயில் இல்லைனா கீ யூஸ் பண்ணிக்கலாம். கீ வந்து ரொம்ப நல்லது ஆயிலை விட. ஸோ நீங்கள் வந்து கீ தான் கீ யூஸ் பண்ணுங்கள். நான் கீ தான் யூஸ் பண்ணேன். கீ இல்லாதவங்க நீங்கள் வந்து எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயிலேருந்து ஒரு தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சைடு வந்தோடனே திருப்பி எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு அப்படின்ட்டு. நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை கலர் ஃப்ளேவர் கிடைக்கும். க்ரீன் கலர் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ட்ரை கலர் ஃபீல் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ரெய்னி டைமில் இந்த காஃபியோட ஒரு டீயோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரிவன்.